வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது அக்டோபர் மாதத்திற்கான பலன்கள். இந்த பலன்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி இது ஒரு சிறப்பான ஒரு மாதம். அப்போது இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கிய நிகழ்ச்சிகளும் அதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி முதல்ல சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ராசி பலனுக்கு போகிறேன். முதல்ல இந்த மாதத்தில் 2ஆம் தேதி மாலைய அமாவாசைன்னு பேர். மாலைய அமாவாசை. அமாவாசையில் 3 அமாவாசைகள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. அப்போது முக்கியத்துவம் வாய்ந்ததில் தை அமாவாசை, ஆடி அமாவாசை, மாலை அமாவாசை. தாய் தந்தை இழந்தவரோ இல்லை தந்தையை மட்டும் இழந்தாலோ இல்லை தாயை இழந்தீங்கன்னா அவருடைய அப்பா தான் செய்வார். ஆனால் அப்பா இல்லைன்னா அந்த பிள்ளைகள் செய்கிறதுக்கு கடமைப்பட்டவங்க. அவசியம் தவறாமல் செய்ய வேண்டிய ஒரு அமாவாசை தர்ப்பணம் என்பது அனைத்து ஜாதியினருக்கும் பொருந்தும். இந்த மாலை அமாவாசை தர்ப்பணத்தை செய்வது மிக முக்கியமான ஒரு பிதர்களின் ஆசிகளை நமக்கு பெற்று தருவதாகும். இது அவசியம் ஞாபகத்தில் வச்சு எல்லாரும் செய்ய வேண்டிய ஒரு விஷயம். இந்த மாலை அமாவாசையில் ஏதாவது அன்னதானம் செய்ய முடியுமா? அந்த மாதிரியெல்லாம் ஏதாவது தர்மங்கள், அன்னதானங்கள் இதெல்லாம் செய்வது நம் முன்னோர்களை திருப்திப்படுத்தும் என்ற பொருள். அது ரொம்ப ரொம்ப ஒரு புண்ணியமான ஒரு செயல், கடமையும் கூட. இது உங்கள் பரம்பரைக்கான ஒரு சமாச்சாரம். இதை அவசியம் ஞாபகத்தில் வச்சுங்க. 2வது விஷயம், அடுத்த நாள்லேருந்து அதாவது 3ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு நவராத்திரி அப்படின்னு சொல்லக்கூடிய துர்கை, லக்ஷ்மி, சரஸ்வதியை நாம் கொண்டாடக்கூடிய ஒரு காலம். இதுவும் ரொம்பவும் புண்ணியம் வாய்ந்தது, முக்கியத்துவம் வாய்ந்தது. குறிப்பாக இந்த நவராத்திரியை பெண்கள் கொண்டாடுவது என்பது குடும்பத்திற்கு அந்த வருடம் முழுவதும் வரக்கூடிய சிறப்புகளை பற்றி பேசுகிறது. அதனால் இதை அவசியம் செய்யுங்க. இப்போது அதுலேயே முத்தாய்ப்பாக வருவது சரஸ்வதி பூஜை. இந்த சரஸ்வதி பூஜை வரக்கூடிய நாள் 11ஆம் தேதி சாயங்காலன்றாங்க, 12ஆம் தேதி 2 நாளும் சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை எப்படி வேணால் வச்சுங்க. இதை கொண்டாடுறாங்க. இதுவும் பெரிய அளவுக்கு கொண்டாடப்படுகிறது. இது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. நம்ம நாட்டுக்கே உரிய ஒரு தனித்துவமானது. இன்று உலகம் முழுவதும் இருக்கக்கூடியவர்களும் கொண்டாடுகிறார்கள். ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம். அதுலேயும் குறிப்பாக ஆயுத பூஜை மூட நம்பிக்கைன்னு சொல்கிறவங்க சொல்லலாம். ஆனால் நம்ம இவ்வளோ நாளாக யூஸ் பண்ணுறக்கூடிய எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் நம்ம சொல்லக்கூடிய ஒரு நன்றி, அதுதான் அதோட இது. அப்போது உயிர் உள்ளது உயிர் இல்லாதது என்ற பேதங்கள்லாம் இல்லைங்க. நம் வாழ்வுக்கு எது துணையாக இருக்கிறதோ அதற்கு நாம் நன்றி கூறுகிறோம் அப்படிங்கிறத இதை புரிஞ்சுக்கணும். தொடர்ந்து வருவது விஜயதசமி. இது எல்லா காரியங்களுக்கும் தொடங்குவதற்கு சிறப்பானது. அதே மாதிரி சின்ன குழந்தைகள் 3 வயசு 4 வயசு அப்படிங்கும்போது அவங்கள முதல்ல பள்ளிக்கு, அதாவது ப்ரீ எல்கேஜின்றாங்க. அதுக்கெல்லாம் நிறையா டொனேஷன் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் வேறு விஷயம், அதெல்லாம் மாடர்னிட்டி. ஆனால் இந்த விஜயதசமியில் கல்வியை தொடங்குவது என்பது சிறப்பான ஒரு விஷயம். அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, நெல்லை பரப்பி அதில் இப்போ தமிழர்கள்லாம் ஆனா ஆவன்னா, அதே மாதிரி ஹிந்திலையும் அதே தான். ஸோ அந்த இதை அந்த குழந்தையின் விரலை பிடித்து முதல் எழுத்துக்களை எழுதி ஆசைகள் சொல்கிறது. அது வருங்காலத்தில் நீ நல்லபடியாக கல்வி கற்க வேண்டும், உனக்கு சரஸ்வதியின் கடாட்சம் என்பது பரிபூர்ணமாக இருக்க வேண்டும் என்பதற்காக செய்ய வேண்டிய ஒரு சமாச்சாரமாக இது முக்கியத்துவம் வாய்ந்தது. ரொம்பவும் சந்தோஷத்தை தரக்கூடியது. இந்த நாளில் ஆரம்பிக்கக்கூடிய பல தொழில்கள் வெற்றி பாதையை நோக்கி செல்லும் என்பது நம்பிக்கை. ஏன்னா இது வளர்பிறையில் வரக்கூடிய ஒரு சமாச்சாரமாகவும் அமையிறது. அதற்கப்புறம் இந்த மாத இறுதியில், அதாவது 31ஆம் தேதி அக்டோபர், தீபாவளி பண்டிகையும் வருது. இந்த தீபாவளி பண்டிகையை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அது கொண்டாடுறோம், எல்லா இவங்களுமே கொண்டாடுறாங்க, ரொம்ப நல்லது. இதில் குறிப்பாக என்ன செய்வாங்க, அந்த தீபாவளி பண்டிகை தான் பிகினிங் ஆஃப் த இயர்னு சொல்லி நிறைய லக்ஷ்மி பூஜையெல்லாம் செய்து நார்த் இண்டியன்ஸ் அவங்க நிறைய இதை கொண்டாடுவாங்க. ரொம்ப மீனிங்ஃபுல் இது. என்ன காரணம்னா, சூரியன் தன்னுடைய நீச்சத்திலிருந்து மீள்கிறார். அதாவது 17ஆம் தேதியில் சூரியன் நீச்ச பாதையில் போய் 27ஆம் தேதி வாக்கில் பரம நீச்சம் 10 டிகிரியில்
பரம நீச்சத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்து அவர் திரும்ப வளர்பிறை, சூரியனின் வளர்பிறை அப்படின்னு எடுத்துக்கலாம். அதான் இந்த தீபாவளி இது வந்து ரொம்ப விசேஷம். தீபாவளி அமாவாசை ஒட்டி வரக்கூடியது. புதிய கணக்குகள்லாம் தொடங்க ரொம்ப விசேஷம். அன்று லக்ஷ்மி பூஜை செய்வது என்பது லக்ஷ்மி கடாட்சத்தை உங்களுக்கு விருத்தி செய்து தரக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாகவும் அமைவதால் இந்த மாதம் மிக மிக அற்புதமான நல்ல மாதம். பூஜைகளுக்கு உரிய மாதம், தெய்வங்களுக்கு உரிய மாதம். பிதர்களுக்கு ஆரம்பத்தில் பிதர்கள், அதாவது நமக்கு முக்கியமாக நம்ம வேதங்களில் சொல்லப்பட்டது ஒன்று பிதர்கள், அதற்கு அடுத்தபடியாக தெய்வங்கள். தெய்வங்களையும் வணங்கணும், பிதர்களையும் வணங்கணும். அதற்கான ஒரு சிறப்பான ஒரு மாதமாக இது அமைவதால் இதை நினைவில் கொண்டு ஒரு சின்சியாரிட்டியோடு இதை நீங்கள் செய்யும்போது நிறைய மாற்றங்களை கண்டிப்பாக உணர முடியும். கன்னிராசி. கன்னிராசி நேயர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். முதல் 15 நாள் இப்போ பார்ப்போம். இந்த ஒரு காலகட்டத்தில் உங்கள் ராசிநாதனான புதன், அவருடைய க்ஷேத்திரம், சுயக்ஷேத்திரம், அப்புறம் அவருடைய அதாவது சுயக்ஷேத்திரம் சொந்த வீடு, மூல திரிகோண ராசி, உச்ச ராசி எல்லாமே கன்னிராசி தான். அதில் உச்சம் சுக்கிரன் மிக முக்கியமான ஒரு பிளானட். அவர் 2ஆம் இடத்துல வாக்குஸ்தானம், தனஸ்தானம் சொல்கிற இடத்துல இருக்கார். பாக்கியங்களை தரக்கூடிய 9ஆம் வீட்டில் குரு, எதிரிகளை நிர்மூலமாக்கக்கூடிய 6ஆம் வீட்டில் சனி. எதை சாதிக்க முடியாது? நல்ல தசாபுக்திகள் இருந்தால் எதையும் சாதிக்க முடியும். போகிற இடத்துல கதவுகள் திறக்கும்பாங்க, தட்டுங்கள் திறக்கப்படும்னு சொல்லுவாங்க கிறிஸ்டியன்ஸு. தட்டாமையே திறக்கும். சில ஆட்டோமேட்டிக் டோர்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில், நீங்கள் போகும்போதே அது வாங்கியும் திறந்துடும். அது மாதிரி எல்லாம் திறக்கும். அற்புதமான ஒரு காலகட்டம் இது. அப்போது நாம் நம்மளை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோமா இந்த ஒரு சூழலுக்குன்றது தான் முக்கியத்துவம் வாய்ந்தது. அப்போ நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருக்கீங்களா? அதாவது இது எப்படின்னா, நான் தரேன்டா உனக்கு, அதை வாங்கிக்கிற தகுதியை நீ வச்சுருக்கியா அப்படின்னு கேட்டால் எப்படி இருக்கும்? அதுதான். அப்போ உங்கள் தகுதி என்னவோ அதற்கு தகுந்தது ரிவார்ட்ஸு நிச்சயமாக வரும். தகுதியே எனக்கு இல்லைன்னா சின்னதாக ஏதாவது வரும். நிறைய தகுதிகள் இருந்தால் ரொம்ப பெருசாகவே வரும். சகல நன்மைகளையும் வெற்றிகளையும் தரக்கூடியது. ஆனால் புதன்னா அவர் யாருன்னா இன்டலெக்சுவல், அறிவு. அப்போ அறிவுபூர்வமான விஷயங்களில் மிக சிறப்பான வெற்றிகளை தரக்கூடிய காலம். உங்களுடைய படைப்புகள் ஏதாவது இருந்தால் அது ரெகக்னிஷனில் வரும். குறிப்பாக தீசிஸ் எழுதுகிறேன், டாக்டரேட் பண்ணுறேன் அப்படின்னா அதற்கான இந்த பிஹெச்டி வாங்கக்கூடிய ஒரு சப்மிஷன் அதெல்லாம் நடக்கும். முக்கியமாக சொல்லப்போனால் தனிப்பட்ட முறையில் உங்களை மிக உயர்ந்த நிலைக்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு காலமாக இது அமைகிறது. இதனுடைய 2ஆம் பகுதியில் பார்த்தீங்கன்னா சூரியன் உங்கள் ராசியிலேருந்து 2ஆம் வீட்டுக்கு போகிறார். அதே நேரத்தில் சுக்கிரன் 3ஆம் வீட்டில் இருக்கிறார். ராசியில் இருக்கக்கூடிய புதன் 2ஆம் வீட்டுக்கு மாற்றம் பெறுகிறார். இது செகண்ட் ஹாஃபில். அப்போது 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் 11ஆம் வீட்டில் வராரு. அது 23ஆம் தேதி வாக்கில். அப்போ செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்குது? 3ஆம் இடத்தில் சுக்கிரன் செல்லும்போது குறுகிய கால பிரயாணங்கள் எல்லாம் ஏற்படும். அப்போது அது அஃபிஷியல் மேட்டர்ஸாக இருக்கலாம். அதே போல் ஒரு ப்ராஜெக்ட் ப்ரெசன்டேஷன் வாங்க, ஒரு விஷயத்தை நம்ம சாதிக்கிறதுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள், இதெல்லாம் பெரிய அளவு வெற்றியை தேடித்தரக்கூடிய வகையில் சிறப்புகள் நிறைந்து இருக்கிறது. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் ஓரளவுக்கு நன்றாகவே இருக்கும். பர்சனல் ஆரான்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு இடத்துக்கு நம்ம போகும்போது நம்மை பற்றிய ஒரு அதாவது தேஜஸ் அப்படிமா. தேஜஸ்னால் என்ன? ஒருத்தர் வரும்போதே வாங்க அப்படின்னு சொல்கிறோம். அது நார்மலாக என்ன சொல்லுவோம்? ஆள் பாதி ஆடை பாதியம்மா. உங்களுடைய ஒரு ஆள் பாதின்றது ஆளே முழுசாக இருக்கீங்க. அந்த அளவுக்கு ஒரு ஒளி பொருந்திய ஒரு தன்மை இருக்கும் உங்கள்கிட்ட. இப்போ
யாரையும் சந்திக்க முடியும், எதையும் சாதிக்க முடியும். உங்கள் பேச்சுக்கள் எடுபடும். ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக பேசுகிறார் இவர். இவருடைய கான்ஃபிடன்ஸ் நல்லா இருக்குது. இவரால் ஒரு காரியத்தை நிறைவேற்றி தர முடியும்னு நீங்கள் பேசக்கூடிய ஆட்கள் உங்களை நம்புவதற்கான ஒரு சூழல்களை இப்பொழுது உங்களால் ஏற்படுத்த முடியும். இது ரொம்ப எல்லா நாட்டிலும் வராது. இந்த மாதத்தில் அப்படிப்பட்ட ஒரு சூழல்கள்லாம் உங்களுக்கு வர்றதுனால மிக சிறப்பான நல்ல பலன்களை தரக்கூடிய அற்புதமான மாதம். ஆரோக்கியமும் சிறந்தே இருக்கும். தெய்வ அனுக்கிரகம் உண்டு. வீட்டில் ரொம்ப சந்தோஷமான சூழல்கள் நிலவும். கையில் பணப்புழக்கம் என்பது தேவைக்கு குறையாமல் இருக்கும். அதனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பிளான் பண்ணுறீங்களோ அந்த பிளானை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான ஒரு சூழல்களை பற்றி பேசுகிறது. சிறப்பான ஒரு காலகட்டம், வெற்றியை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இதில் பாருங்கள், செவ்வாய் கொஞ்சம் தடைகளை ஏற்படுத்தக்கூடியவர். அவர் 11ஆம் வீட்டுக்கு வரும்போது தடைகளெல்லாம் நீங்குகிறது. 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு வக்கரகதியில் இருக்கும் பொழுது அதிர்ஷ்டம் கூடுகிறது. சனி 6ஆம் இடத்துல கொஞ்சம் ட்ரபிளை க்ரியேட் பண்ணிகிட்ருக்கார். ஆனால் கிட்டத்தட்ட இந்த மாதம் இறுதியில் 31ஆம் தேதி வாக்கில் அவர் வக்கர நிவர்த்தி அடைகிறார். ஸோ டெவலப்மெண்ட்ஸ் நல்லாயிருக்கும். அதோடைய அவுட்கம் அடுத்த மாதம் பிரமாதமாக இருக்கும்ன்றதை நீங்கள் தாராளமாக புரிஞ்சுக்கலாம். அற்புதமான காலகட்டத்தில் சஞ்சாரம் செய்கிறீர்கள். என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க. நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.